என்னடா 2 மாசத்துல இவ்வளோ சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு இன்னைக்கு. ஜெயிக்கிறோம் மாறா சீரியஸில். இன்னைக்கு நாள் 8 காலையில் கொஞ்சம் பொறுமையாக எந்திரிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லேட்டும் சப்போட்டா பழமும் வாழைப்பழத்தையும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு வெட்டியான நாள் தான். அதனால் ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் சமைக்கிறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படியே தலைக்கு ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு இன்றைக்கி பிரியாணி செய்ய ஆரம்பித்தாச்சு. பிரியாணியை செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு கொய்யாப்பழம் எங்கள் ரூமுக்கு வெளியில் ரொம்ப நாளாக அந்த கொய்யாப்பழம் மரத்தில் இருக்க பழம் என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது. நான் மரத்தோட ஓனர் பார்த்தா நம்ம காலி. அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இன்றைக்கி ஓட ஆரம்பித்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு ஓட போனேன். அந்த பார்க்கு நம்ம வீட்டில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர். அப்படியே நடந்து போயிட்டு ஓட ஆரம்பித்தா போகிற வழியில் 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல எம்டி இடமா இருந்தது, அப்படியே இப்போ பில்டிங்காக இருக்குது. என்னடா அதுக்குள்ளே இப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னுது. பட் போகிறப்ப சீனரி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக மழை வர ஆரம்பிச்சிது, க்ளவுட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே 5 கிலோமீட்டர் ஓடி முடிச்சுது. கொஞ்சம் திணற தான் ஓடினேன். முடிச்சுட்டு ஈவினிங் வந்து இருந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு நாளைக்கான பிளானை எழுதி வச்சுட்டு, அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம படிச்சுட்ட நண்பர்களே சாஃப்ட்வேரில் கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நிலச்சிருக்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இன்றைக்கான டேவை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாளைக்கு மீண்டும் சந்திக்கிறேன். நாளைக்கு 3rd and 4th ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.